சூர்யா மாரி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான மாஸான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். துர்கா வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சுட்டு சூர்யா முன்னாடி ஹால்ல எல்லார்கிட்டயும் வந்து சொல்றாங்க. புஷ்பா வந்து சதி பண்ணி நாடகம் வந்து ஆடியிருக்காங்கிற மாரி. அந்த இடத்துல முகத்திரைய வந்து கிழிக்கிறாங்க. வியூஸே வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். அது மாரி ஒரு பிரச்சனை வந்து நடக்குது புஷ்பாக்கு. ஒரு பக்கம் அந்த இருக்கிற எல்லாரையும் வந்து புடிச்சிடுறாங்க. துர்கா வந்து புஷ்பாவோட அசிஸ்டன்ட்லாம் அவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. "உண்மைய சொல்லுடா. இது எல்லாத்துக்கும் காரணம் புஷ்பா தானடா உங்ககிட்ட வந்து பணத்த குடுத்து இது மாரிலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா. என்ன இவங்க நேர்ல பார்த்த மாரி இருக்காங்களே!" அப்படின்னு சொல்லும்போது, நீங்க மட்டும் உண்மைய சொல்லன்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் அவ்வளதான். துர்கா வந்து அதிரடியா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருப்பினும் அவங்க பொய் மேல பொய் வந்து பேசிட்டு இருக்காங்க. புஷ்பாவ இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு அவங்க சொன்னதே சொல்றதுனால, சும்மா அடி அடின்னு அடிக்கிறாங்க. சரி, முதல்ல நீங்க புஷ்பா எங்க உட்கார்ந்து பேசுனீங்கன்னு நான் சொல்லட்டா? என்னடா இது! இந்த அம்மாக்கு எப்புட்றா எல்லா விஷயமும் வந்து நேர்ல பார்த்த மாரியே சொல்றாங்க. இந்த இடத்துல இங்க உட்காந்துக்கிட்டு, நீ என்னென்ன வார்த்தையெல்லாம் தெரியுமா பேசின? ஏன்னா, அவங்க தான் வந்து கனவுல எல்லா விஷயத்தையும் வந்து நேர்ல பார்த்துட்டாங்கல்ல. அதனால சூப்பரா வந்து துர்கா வந்து பேசுறாங்க. இனிமேட்டு நீங்க பொய் சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் அவ்வளதான். இங்க என்னென்னலாம் பிரச்சனை வந்து நடக்கும் தெரியுமா? அப்படின்னு சொன்னோனே, உங்ககிட்டேருந்து உண்மைய வாங்குறது எனக்கு பெரிய விஷயமே இல்லன்னு சொல்லி, "இங்க வாங்க பேப்பர்ல வந்து எழுதுங்க" அப்படின்னு சொல்லி துர்கா வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் இவங்க தான் பண்ணாங்கங்கிற மாரி. உடனே, "இல்ல மேடம், நாங்க வந்து உண்மைய வந்து ஒத்துக்கிறோம். சூர்யா கிட்ட வந்து சொல்லுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "ஓகே மேடம், சொல்லிறலாம். நீங்க என்ன எல்லா பிரச்சனையும் வந்து நாங்க தான் காரணங்கிறீங்க. எங்களுக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்ல. நீங்க தான் நேர்ல பார்த்த மாரி எல்லாம் சொல்றீங்க. நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே வந்து உண்ம தான்." சரிப்பா சொல்லுனோனே, அவங்க பேசுறது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமா வந்து எடுத்துடுறாங்க. அங்க போனதுக்கப்புறம், "நீ மாத்தி பேசலான்னு சொன்னேன்னு வச்சுக்கயேன், இவ்வளோ நேரம் நீ பேசின தெரியுமா? இது எல்லாம் இந்த வீடியோ ஆதாரமா இங்க இருக்கு." அப்படின்னு சொன்னோனே, "எப்போ மேடம் இதெல்லாம் எடுத்தீங்க?" "தோக்கறதுக்கு நான் ஒண்ணும் இந்த இடத்துல வந்து உட்காரலடா. உங்கள மாரி 1000 பேர பார்த்துருப்பேன். இங்க உட்காந்துக்கிட்டு என்ன பேசுவீங்க. அதுக்கப்புறம் சூர்யா முன்னாடி வந்து ஆதாரத்த நிரூபிக்கலான்னு பார்த்தா வேற ஒண்ணு பேசுவ. அதனால இந்த விளையாட்டுத்தனத்தெல்லாம் எனக்கு தேவையில்லன்னு" சொல்லி, ஒரு அசிஸ்டன்ட்ட மட்டும் கூட்டிட்டு, அப்படியே வேக வேகமா வந்து ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. வெள்ள கலர் கோட் போட்ட இடத்துல. ஏன்னா, அங்க வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு சின்னதா வந்து ஒரு பொய் சொல்லியிருக்காங்க சூர்யா கிட்ட. இனிமேட்டு அவங்களுக்கு கல்யாணம் நடந்தாலும் வாரிசெல்லாம் கிடையாதுங்கிற மாரி ஒரு சின்னதா ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. இது மாரிலாம் பொய் சொன்னா தான் சூர்யாவோட மனச வந்து இடம் பிடிச்சு, இந்த சொத்தையே வந்து நம்ப ஆள முடியுங்கிற மாரி எண்ணத்துல வந்து இருந்திருக்காங்க. அதனால ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. சூர்யா வேற வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. புஷ்பாவ "சூர்யா, என்னால உங்களுக்கு தானப்பா மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நீங்க கஷ்டப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லங்கிற" மாரி ஆறுதலா பேசும்போது, "நீங்க ரொம்பவே கிரேட்டுங்க. ஏன்னா, சின்ன பிரச்சனைக்கே எல்லாரும் வந்து ஊதி ஊதி வந்து பெருசாக்குவாங்க. நீங்க என்னென்னமோ வந்து பார்த்துருக்கீங்க போல. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லன்னு நெனைக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்ல சூர்யா. என்ன பொறுத்தளவு சுத்தி இருக்கிறவங்க நிம்மதியா, சந்தோஷமா இருந்தா, அதுவே போதும்னு நெனைக்கிற ஆள் தான் நான்ங்கிற" மாரி அத்தட்டியா வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப, சூர்யா வீட்டுக்கு வராங்க. புஷ்பாவ கூட்டிட்டு தாரா கிட்டயும், ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டயும் நடந்தத எல்லாத்தையும் வந்து ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டோனே, தாராக்கு ஒண்ணும் புரியல. சங்கரபாண்டி வந்து பேசுறாங்க. "அச்சச்சோ! சூர்யா மாப்ள உன்னையே வந்து காப்பாத்தியிருக்காளா? எனக்கு தெரிஞ்சு இவ மாரியா இருப்பாளோ? ஏன்னா, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, மாரியன்னா முன்ன நின்னு வந்து காப்பாத்துவா. அதே மாரி இவளும் காப்பாத்துறாளேப்பா" அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசுறாங்க. அந்த இடத்துல நம்ப சங்கரபாண்டி உடனே, "ஆமாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ மாரியா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. மாரியோட குணத்த தான் நானும் பார்க்குறேன். ஏன்னா, தேவி அம்மாக்கு ஒரு சின்னதா ஒரு பிரச்சனைனா, இவ வந்து முன்னாடி வந்து நிக்கிறா. அதே மாரி இப்ப எனக்கு ஒரு பிரச்சனைனாலும் இவ வந்து நிக்கிறா. ரொம்பவே சூப்பர் தான்." அப்படின்னு சொன்னேன். "சூர்யா, உன் முடிவ வந்து மாத்திக்கங்கிற" மாரி தாரா வந்து பேசுறாங்க. "எனக்கு யோசிக்க கொஞ்சம் நேரம் அவகாசம் குடுங்க. மாப்பிள்ளை இத்தன நாள் வரைக்கும் கேட்டப்ப, முடியாது முடியாதுன்னு சொன்னாப்ல. ஆனா இப்ப யோசிக்க வந்து சந்தர்ப்பம் குடுங்கன்னு சொன்னாங்கல்ல. அதுவே வெற்றி தான். சூர்யா, உன் வாழ்க்கையே வந்து புஷ்பாவ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மாறப்போதுங்கிற" மாரி சொன்னோனே, வெள்ள கலர் கோட் போட்டவங்கள்ட்ட வந்து துர்கா வந்து விசாரிக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு அவங்க சாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம், "சார், உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுங்கிற" மாரி புஷ்பாவோட அசிஸ்டன்ட் வந்து சொன்னோனே, "இத நிரூபிக்க வேற எந்த இடத்துக்கும் போ வேணாம். நீங்க வந்து சொல்லிட்டீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற" மாரி அந்த இடத்துல சொன்னோனே, சரி இப்ப என்ன பண்ணலாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சூர்யா கிட்ட மரியாதையா வந்து எல்லாத்தையும் வந்து சொல்றீங்க. இல்லன்னா, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னோனே, அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க. துர்கா, வெள்ள கலர் கோட் போட்டவங்க, அப்புறம் புஷ்பாவோட அசிஸ்டன்ட் 3 பேரும் வந்துகிட்டு இருக்காங்க.
சூர்யா வந்து முடிவு வந்து எடுக்கிறாரு போல இருக்கு. அந்த இடத்துல, சரி இப்ப நான் என்னோட முடிவ வந்து சொல்றேங்கிற மாரி பேச்ச ஆரம்பிக்கும்போது, "நிறுத்துங்க சூர்யா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம துர்கா வந்து வராங்க. எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது, எல்லாமே வந்து தலைகீழ ஆகப்போகுது. இவ வேஷம் போடுறவ, உன் மனச கலைக்கணும்னு தான் சூர்யா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு சொன்னோனே, "உன்னை யாரு இங்க வர சொன்னது?" "அப்படியா? நான் ஒண்ணும் அம்மாவாலாம் இங்க வரல. நான் என்னோட கடமைய செய்ய தான் வந்திருக்கேன். என்ன தடுக்கலாம் கூடாதுன்னு சொன்னோனே, ஆ ஊனா இத சொல்லிர்றான்னு சொல்லிட்டு சங்கரபாண்டியும், தாராவும் யோசிக்கிறப்ப கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. உன்னோட ஆட்டத்த நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில வந்து முடிச்சு வைக்கிறேன். சூர்யாவோட சொத்துக்காக தானே இப்படியெல்லாம் வந்து வேஷம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொன்னோனே, ஏய்! இவளே எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கா. இவகிட்ட போய் இப்படியெல்லாம் பேச முடியுதா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, பார்வதியும், ஆசினியும் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா இப்பன்னு பார்த்து இப்படியெல்லாம் வந்து பேசலாமா? சும்மான்னு இருங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அம்மா நான் பார்த்துக்கிறேன்ம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புஷ்பாவோட அசிஸ்டண்ட்ட வந்து கூப்பிட்டுட்டு வந்தோனே, நான் இவன்கிட்ட விசாரிச்சேன். இது எல்லாத்துக்கும் காரணம் புஷ்பா தான் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. நம்ப துர்கா நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோனே, அவங்களும் வந்து ஆமா சார். புஷ்பா சொல்லி தான் இது மாரி இங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இவங்க எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. எனக்கும் இவளுக்கும் ஆகவே ஆகாது. அதனால தான் சூர்யா இது எல்லாத்தையும் நம்பாதங்கிற மாரி புஷ்பாக்கு ஆதரவா பேசும்போது, அப்படியா இவங்க கிட்ட அந்த வெள்ள கலர் கோட் போட்டவங்க என்னென்னலாம் சொன்னாங்க. இப்ப பார்ப்போம்ன்னு சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. சார் நான் சொன்னது எல்லாம் உங்ககிட்ட சும்மா காய்ச்சல் தான். இத நம்ப வேணாம். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாம் இவங்க, நான் சேர்ந்து செஞ்ச சதி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சூர்யா கிட்ட, போதுமா? இவங்களே வந்து சொல்லிட்டாங்க. இது பார்த்தா நீங்க உண்மையெல்லாம் நம்புவீங்களா? இவளோட சதி திட்டத்த சொல்றேன். இப்ப வாலண்டரியா அவ உங்க கார்ல வந்தது எதுக்காக? இது மாரி ஒரு பிரச்சனைய வந்து இவளே வந்து செட் பண்ணியிருக்கா. செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இது மாரி பிரச்சனை வரப்ப, கரெக்ட்டா உங்க முன்னாடி வந்து நின்றுருக்கா. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க இவள பார்த்து பெருமிதமா நெனைப்பீங்க. அது மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகறதுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு தான், இவங்கள வச்சு பொய் சொல்ல வச்சிருக்கா.